ஜாங்கி ஜூன் கொலை வழக்கில் ஜீவுக்கு 2 கத்தி எவிடன்ஸாக கிடைக்குது. அவன் அதை 2 கொண்டு போய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறான். அதில் வெளியில் கிடைச்ச கத்தியை கொஞ்சம் சீக்கிரட்டாக வைக்க சொல்கிறான். இங்கே ஜீவான் பாங்கியோட கேஸை சீரியஸாக பார்க்கலன்னு பாங்கி ஃபீல் பண்ணுறான். அதனால அவள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தெல்லாம் ஜீவான்கிட்ட சொல்கிறா. இதை கேட்டதும் அவன் கொஞ்சம் சீரியஸாக அந்த கேஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். பாங்கியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அங்கே நாஜிகா பாங்கிக்கு எதிராக சாட்சி சொல்கிறான். ஜீவான் அவளை கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவளால் எதுவும் பண்ண முடியல, சைலண்ட் ஆயிடுறா. அதே மாதிரி பாங்கிக்கு எதிராக சாட்சி சொன்ன அவளோட கிளாஸ்மேட்டையும் ஜீவான் மடக்கிடுறான். அதுக்கப்புறம் அவனால் எதுவும் பேச முடியல. லாஸ்ட்டாக பாங்கி விசாரிக்காங்க. பாங்கி வளர்றா. அது மீடியா பெருசாக்கி டிவில எல்லாம் போடுறாங்க. ஜட்ஜ் இந்த கேஸை மறுநாள் விசாரிக்கலாம்னு சொல்லவும் ஜீவுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் ரிப்போர்ட்டை வாங்குறான். அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் கோர்ட்ல ஜீவுக்கு அந்த கத்தியும் ரிப்போர்ட்டையும் எவிடன்ஸா சப்மிட் பண்றான். இதை பார்த்து ஜியான் அப்ஜெக்ஷன் சொல்றான். ஆனா ஜட்ஜ் அதை கேட்கல. அந்த ஃபாரன்சிக் டாக்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூப்பிடுறாரு. ஃபாரன்சிக் டாக்டரையும் ஜியான் மடக்கிடுறான். அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஜட்ஜு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக ஜீவுக்கோட வாதத்தை சொல்கிறாரு. ஜீவுக்கும் எந்திரிச்சு முதல்ல சொன்னால அதே ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்கிறான். இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்க பாங்கிங்கிறவங்க 2015 மே 11 அன்னைக்கு ஜாங்கி ஜூனை அவங்க வீட்டுக்கு மைக்கி கூப்பிட்டுருக்காங்க. அவன் அங்கே வந்ததுக்கப்புறம் அவனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்பா சொன்னதா சில வார்த்தைகளை அவனுக்குள்ள சொல்லிக்கிறான். என்னோட அப்பா அவருடைய முதல் குழந்தையான என்னோட அக்காவை கிரிமினல்ஸ் கிட்ட இழந்துட்டாரு. அதோட விளைவா அவர் படிச்சு ப்ராசிக்யூட்டர் ஆனாரு. அவர் சாதாரண பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூட்டராக இல்ல பவர்ஃபுல்லான ப்ராசிக்யூட்டராவோ ஆக விரும்பல, கிரிமினல்ஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு ப்ராசிக்யூட்டரா ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டை நினைச்சு பார்க்கறான். அவன் அவங்க அப்பாவோட கோட்டை எடுத்து போட்டிருக்கான். அப்போ அவங்க அப்பா இவன் கிட்ட என்னோட கோட்டை எடுத்து போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி விளையாடுறாரு. அப்போ அவன் ஃபீல் பண்றான் என்னோட அப்பா தான் என்னோட ஹீரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான் எங்க அப்பாவும் எங்க அக்கா மாதிரியே கிரிமினல்ஸ்க்கு பலியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் அவங்க அப்பாவோட இறுதி சடங்குல ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவங்க அப்பா ஆசைப்பட்ட கனவுகளை இவன் நிறைவேற்றணும்னு நினைச்சான். அவங்க அப்பா மாதிரி கிரிமினல்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சான். அவனோட கடைசி மூச்சு வர ப்ராசிக்யூட்டராகவே இருந்து சாகணும்னு ஆசைப்பட்டான். அவங்க அப்பா உயிரோடு இருந்தா எல்லா கேஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி இப்போ இவன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே அவன் மனசுல ஓடுது. இந்த ஃபிளாஷ்பேக் சீன் முடிஞ்சதும் ரியல் சீனை காட்டுறாங்க. ஜீவுக்கு அவன் தரப்பு வாதத்தை சொல்லிட்டு இருக்கான். ப்ராசிக்யூட்டர் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இது ஒரு பிளான் பண்ண மர்டர். பாங்கி அவ செய்த தவற உணராம தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கான். அதனால நீங்க ஆர்டிகல் 250 படி இந்த கேஸ் மர்டர் கேஸ்னு அறிவிக்கணும். பாங்கிக்கு 15 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இது சொல்லும் போதே அவனுக்கு கவலையா இருக்கு. கொஞ்சம் தயங்கி தான் இந்த தீர்ப்பு கொடுக்க சொல்லி ஜட்ஜி கிட்ட வேண்டுகோள் வைக்கிறான். இதை கேட்டு பாங்கி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறா. பாவம் போல ஜீவுக்கு பாக்குறா. அதே டைம் ஜியானுக்கு ஒண்ணுமே புரியல. ஜியூக் பாங்கியை காப்பாற்ற நினைக்கிறானா இது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். நானும் புரியாம அவன் குழம்பி போய் உட்காந்துருக்கான். ஜியூக் பாங்கியை பாக்குறான். அவனோட ஹார்ட் மெல்ட் ஆகுது. பழச நினைச்சு பாக்குறான். அவனோட ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸில் நீ வின் பண்ணலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நீ லாயராக கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பார்க்குறான். அதே டைம் பாங்கி நீங்கள் தான் என்னோட கடைசி ஹோப், நான் உங்களை தான் முழுமையாக நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் பேசியிருப்பாள்ல, அது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு ஒரே மனப்போராட்டமாக இருக்கும். கோர்ட்லேயே தலையில் கை வச்சுட்டு உட்காருவான். அடுத்து ஜட்ஜ் ஜியானுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கேட்க விரும்புறாரு. ஜியான் எந்திரிச்சு சொல்கிறான் ப்ராசிக்யூட்டர் ஒரு சின்ன எவிடன்ஸ் வச்சு பாங்கி தான் குற்றவாளிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிற டைம் ஜியூக்கு மறுபடியும் எந்திக்கிறான். ஜட்ஜி இதை பார்த்துட்டு ஜியூக்கு பார்த்து சொல்கிறாரு எதிர்த்தரப்பு வக்கீல் அவருடைய வாதத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு எந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஜியூக்கு ஒரு தயக்கத்தோட என்கிட்ட இன்னொரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்க. இதை கேட்டதும் ஜட்ஜி என்னது இன்னொரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. கோர்ட்டில் இருக்க எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜியூக்கு அதே தேக்கத்தோட சொல்கிறான் உண்மை என்னன்னா எங்களுக்கு அன்றைக்கி வேற ஒரு வெப்பனும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிடச்ச அந்த கத்தியையும் அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஜட்ஜி கிட்ட கொடுக்குறான். ஜட்ஜை பார்த்து சொல்கிறான் அன்றைக்கி எங்களுக்கு 2 வெப்பன் வேற இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. இந்த 2 வெப்பன்லேயுமே ஜாங்கி ஜோனோட பிளட் தான் இருக்குது. அந்த 2 வெப்பனும் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதோட மேப்பை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மானிட்டரில் அதை காட்டுறான். கொலை நடந்த இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வெப்பன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலை நடந்த கொஞ்ச நேரத்திலே பாங்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவளால அந்த வெப்பனை கொண்டு போய் அங்க போட்டுக்க முடியாது. அப்படி அவதான் கொலை பண்ணா நினைச்சோன்னா அவளுக்கு கூட்டாளி யாராவது இருந்து அந்த வெப்பனை கொண்டு போய் அங்க போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் சூப்பர் ஹீரோவா இருக்கணும். அப்பனா மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸை அவ்வளோ குயிக்கா டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்புறம் சொல்றான் இந்த 2 வழியை தவிர அந்த வெப்பன் அங்க போகிறதுக்கு வேற சான்ஸே இல்லை அப்படிங்கிறான். இது பாங்கி ஜியானு ஒரு குழப்பத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. ஜட்ஜி ஜியூக்கு பார்த்து கேட்குறாரு அப்போ ஏன் இந்த எவிடன்ஸை லேட்டாக சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஜியூ கொஞ்சம் டீப்லி எடுத்துட்டு சொல்கிறான் நான் வேணும்னே தான் இந்த வெப்பனை மறைச்சி வச்சேன். ஏன்னா எனக்கு உண்மையை விட அவளை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறான். அப்புறம் சொல்கிறான் எனக்கு மொத்தம் 2 எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒன்று போலியானதாக தான் இருக்கும். அதனால நான் ஆர்டிகல் 255 படி இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சார்ஜ்லேருந்து கேன்சல் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டது ஜியானும் சரி பாங்கியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோர்ட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த நியூஸை வேகமாக எழுதிட்டு இருக்காங்க. ஜீவுக்கு அவனோட பிளேஸில் போய் உட்காந்துட்டு தலையில் கழிக்கிறான். ஏன்னா அவனால் அவங்க அப்பாவோட ஆசையை இனிமேல் நிறைவேற்ற முடியாது. ஹையர் ஆஃபீஸர் ஆல்ரெடி வார்ன் பண்ணியும் அவன் பாங்கி கேட்டுக்கிட்டனால இந்த மாதிரி பண்ணிட்டான். பாங்கியோட அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையே, இதுக்கப்புறம் பாங்கிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பதட்டத்தோட இங்கே என்ன நடக்குது யாராவது எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்குறாங்க.
அவங்களுக்கு பின்னால் தான் யாங்கி உட்காந்துருக்காரு. அவர் சொல்றாரு அந்த ப்ராசிக்யூட்டர் அவருடைய சமாதியை அவரே தோண்டிக்கிட்டாரு அப்படிங்காரு. இதனால டிஃபெண்டன்ட் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாக்கு புரியல, என்னது அப்படின்னு கேட்காங்க. அப்புறம் அவங்க அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்றாரு, அந்த ப்ராசிக்யூட்டர் அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்க பொண்ணை வந்து விடுதலை அடைய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பாங்கி அம்மா பயங்கரமா சந்தோஷமாயி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு யாங்கியை பார்த்து சொல்றா. யாங்கி பதிலுக்கு தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்காரு. உடனே பாங்கி அம்மா பாங்கியை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறா. அதே டைம் ஜியூக்கு பார்த்து யாங்கி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காரு. பாங்கியால முழுமையா சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவ விடுதலை ஆகணுங்கிறதுக்காக ஜியூக்கு அவனோட வேலையவே வந்து இழந்திருக்கான். ஜட்ஜி போதுமான ஆதாரம் இல்லாதனால பாங்கியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. கோர்ட்ல இருந்து ஜியூக்கு வெளியே வர டைம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவனை சூழ்ந்து கேள்வியா கேட்கறாங்க. நீங்க உங்க சார்ஜ்ல இருந்து வெளிக்கிறேன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கேட்கறாரு. இன்னொரு ரிப்போர்ட் கேட்கறாரு, நீங்க பண்ண இந்த வேலைக்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. இன்னொருத்தர் கேட்கறாரு, உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்குமான்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்கறாரு, தொடர்ந்து நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஜியூக்கு பதில் சொல்லாம வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். அதே டைம் பாங்கி கோர்ட்லேருந்து வெளியே வரும். ரிப்போர்ட்டர்ஸ் அவளை பார்த்துட்டு அவள் பின்னால் ஓடுறாங்க. அவளை பார்த்து இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஜியான் சொல்கிறான், அவங்களால இப்போ பேச முடியாது, அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து அதே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. பாங்கிக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்வியில கவனம் இல்லை. அவங்க ஃபுல்லாக வந்து ஜியூக்கு போகிறதே பார்த்துட்டு இருக்காங்க. பாங்கியை போலீஸ் வேனில் ஏற்ற போகிறாங்க. என்னதான் கோர்ட் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவங்க சென்ட்ரல் ஜெயிலில் போய் லீகலாக ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு தான் வெளியே வர முடியும். அவங்க அந்த மாதிரி வேனில் ஏறும்போது அவங்களுக்கு மறுபடியும் அதே விசில் சவுண்ட் கேட்குது. ஜாங்கி ஜான் கொலை நடந்த அந்த ராத்திரி ஒருத்த சைக்கிளில் விசிலில் பாட்டு பாடிட்டு போவான்ல, அதே சவுண்டு தான் அது. பாங்கி அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் கூச்சல்லையும் அந்த சவுண்டு கிளியராக கேட்குறா. சுற்றி பார்க்குறான். ரிப்போர்ட்டர்ஸ் தான் அவன் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவன் யாருன்னு தெரியல. ஜியான் பாங்கி பார்த்து சொல்கிறான், டைம் ஆகுது உள்ளே ஏறுன்னு சொன்னதும் பாங்கியும் வந்து அந்த காரில் ஏறிடுறா. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அட்டானியோட ஆஃபீஸை கட்டுறாங்க. அங்கே ஜியூக்கு நிற்கிறான். டிஸ்ட்ரிக்ட் அட்டானி பயங்கரமாக ஜியூக்கு வந்து கணத்தில் அடிச்சுட்டே இருக்காரு. அவர் கோவம் தீர வர அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஜியூக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுருக்கான். அடுத்து பாங்கி ரிலீஸ் ஆகி அவங்க அம்மா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அவங்க அம்மா இங்கே தங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாங்கி தடுக்கிறான். ஆனால் பாங்கி தைரியத்தோட வாங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறா. அடுத்து ஜியூக்கு கட்டுறாங்க. அவன் ஒரு பார்ல இருக்கான். கூட யாங்கியும் இருக்காரு. யாங்கி ஜியூக்கை பற்றி கேட்குறாரு, இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்ட்டு. ஜியூக்கு ஆமாங்கிறான். இதை கேட்டுட்டு யாங்கி சொல்கிறாரு, 2 எவிடன்ஸை காட்டி ஈஸியாக நீ பாங்கி இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க மேல்முறையீடு பேரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எவிடன்ஸை வேணும்னே மறைச்சி லாஸ்ட் மினிட்ல சப்மிட் பண்ணியிருக்க அப்படின்னு தானேன்னு கேட்குறாரு. ஜியூக் பதிலுக்கு ஷேரானால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுறான். அடுத்து பாங்கியோட வீட்டை காட்டுறாங்க. பாங்கி அவங்க அம்மாவும் பெட்டில் படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பாங்கி அம்மா கேட்குறா, அவங்க மேல்முறையீடு ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு. அதுக்கு பாங்கி சொல்கிறா, ப்ராசிக்யூட்டர் அவரோட சார்ஜை கேன்சல் பண்ணனால அவங்களால மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படிங்கிறா. அப்புறம் சொல்கிறா, அவங்க அப்படி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தரப்பில் நிறைய எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு பாங்கி அம்மா சொல்கிறா, எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்ல, எனக்கு சுத்தமாக புரியல நீ என்ன சொல்கிறேன்னு அப்படிங்கிறா. பாங்கி யோசிச்சுக்கிட்டே, உங்களுக்கு புரியுற மாதிரினா நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்க கையில் கிடைக்கணும். அந்த மாதிரி ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் என்ன அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறா. இதை கேட்டது பாங்கியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாங்கியை பார்த்து இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பாங்கியும் பதிலுக்கு சிரிக்கான். என்னதான் சந்தோஷம் வந்தாலும் பாங்கிக்கு ஓரத்தில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. அவள் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்காக அந்த ப்ராசிக்யூட்டர் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பாங்கியோட அம்மாவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. அடுத்து ஜியூக்கு காட்டுறாங்க. ஜியூ கிட்ட யாங்கி கேட்குறாரு, இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ட்டு. ஜியூ கவலையோட ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபேட் அப்படிங்க. யாங்கி என்ன ஃபேட்டா அப்படின்னு கேட்காரு. அடுத்து பாங்கியை காட்டுறாங்க. அவளுக்கு தூக்கம் வரல. பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்து சேரில் உட்காடுறா. அந்த சேர் பக்கத்தில் அவளோட டைரி இருக்குது. அதை புரட்டி பார்க்கும்போது அந்த டைரியில் இவ ஜீவுக்கு திட்டி எழுதியிருப்பாள்ல, அதை பார்க்குறான். அப்புறம் அவள் எழுதியிருப்பாள்ல, என்னதான் ஜீவுக்கு என்ன திட்டினாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு. அந்த வார்த்தைக்கு கீழே ஜீவுக்கு வந்து ஐ அக்ரின்னு எழுதியிருப்பான். இதை பார்த்ததும் பாங்கிக்கு ஒரே சந்தோஷம். அதை பார்த்து அவள் சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஜீவுக்கு காட்டுறாங்க. அவன் அவனோட ஆஃபீஸில் போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அவன் கண்ணில் அவனோட கோட்டு படுது. அதை பார்த்ததும் அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நிற்கிறான். அவனோட அசிஸ்டண்ட்டும் அவன் வேலையை விட்டு போக போறான்னு நினச்சி கவலையோடு நிற்கிறாங்க. பேங்க் ஜீவுக்கு பார்த்து சொல்கிறான், உங்களோட மனசாட்சி ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உண்மையை நிலைநாட்டுறதுல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு யார் சொன்னாலும் அதை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நேம் போர்டை க்ளீன் பண்ணி அவன் கையில் கொடுக்குறான். அப்புறம் சொல்கிறான், நான் கவலைப்படுற அளவுக்கு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஜீவுக்கு பதிலுக்கு சொல்கிறான், எனக்கே என் மேலே ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் உள்ளே வைக்கிறான். வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் ஒரு டைம் பார்த்துட்டு அவனோட கவலையை மறைச்சிக்கிட்டு அசிஸ்டன்ட் 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சீயுன்னு சொல்கிறான். இங்கே பாங்கி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸை பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், ஒரு பையனால நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன். மறுபடியும் ஒரு பையன் மேலே எனக்கு நம்பிக்கை வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு ஆள் மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அவனை நான் விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கவும் எதிர்த்தாப்புல ஜீவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் தான் என்னை காப்பாத்தின அந்த ஆளு, இப்போ இவனை தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுட்டே சொல்றான். அங்கே ஆப்போசிட்ல ஜீவுக்கு வந்து ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கான். அவன் பாங்கியை பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறான். பாங்கி அவனை நோக்கி நடந்து போறான். 2 பேரும் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜீவுக்கு பாங்கியை பார்த்து சொல்றான், நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதுக்கு காரணம் விதி அப்படின்ட்டு.
பாங்கி அவன் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறாங்கிற சந்தோஷத்தில் நானும் அப்படி தான் யோசிக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வாரா. அதுக்குள்ளே ஜீவுக்கு சொல்கிறான், ஆனால் அந்த விதி ரொம்ப மோசமானது அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு பாங்கி அவள் சொல்ல வந்து முழுசாக சொல்லாமல் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஜீவுக்கு அதுக்கப்புறம் டீப் ப்ரீத் எடுத்துட்டு அவகிட்ட சொல்கிறான், அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்காமல் இருக்க தான் நல்லது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கவலையில் ஜீவுக்கு அவளை நோஸ் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பாங்கி ரொம்ப கவலையோடு அங்கே நிற்கிறான்.